தனுர் ராசிக்கு என்ன நடக்க போகிறது? இந்த ஒரு சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வைத்திருப்பார்கள். டக்குன்னு அவருக்கு ஒரு சுய நினைவு வரும்பொழுது என்ன பண்ணுவார், அந்த ஐவி, அந்த இன்ஜெக்ஷனு, அந்த சிரிஞ்சு, அந்த பிளாஸ்டரு, பேண்டேஜ் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே வேகமாக எதையோ நோக்கி அவர் பயணிப்பார். அதைப்போல் தனுர் ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வெற்றியை நோக்கி, லாபத்தை நோக்கி பயணிக்க போகிறார்கள். 3ஆம் இடத்தில் ராகு தாறுமாறாக முயற்சிப்பார்கள். எல்லா பாலையும் அட்டெம்ப்ட் பண்ணுவார்கள். அது நோ பால்ரா, அது வைடுடா, அது ஸ்டேடியத்தை விட்டே வெளில போயிடுச்சுடா, பரவாயில்லடா நான் அங்கே போய் ஒரு 6 அடிக்கிறேன்டான்னு சொல்லி அர்த்தர் பல்ட்டி அடித்து பக்கத்தில் போகக்கூடிய வியாபாரம், ஆப்போசிட்டில் போகக்கூடிய வியாபாரம், இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத வியாபாரத்தை கூட எடுத்து கொண்டு அவர்களது இடத்திலோ கடையிலோ ஆஃபீஸிலோ வைத்து அதிலும் தூள் கிளப்புவார்கள் தனுர் ராசிக்காரர்கள். அமர்ந்து இவர்களை சுருட்டிய அந்த சேட்டானை இப்பொழுது குரு தனது பார்வையால் சுருட்ட போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி இந்த மாதம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத இவர்கள் எடுத்துக்கொள்வது உச்சிதம். அதனை எடுத்துக்கொள்வது தான் நிதர்சனமான உண்மை. தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். 17/11/2025 முதல் 15th டிசம்பர் 2025 வரை தனுர் ராசிக்கு என்ன நடக்க போகிறது? இந்த ஒரு சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வைத்திருப்பார்கள். டக்குன்னு அவருக்கு ஒரு சுய நினைவு வரும்பொழுது என்ன பண்ணுவார், அந்த ஐவி, அந்த இன்ஜெக்ஷனு, அந்த சிரிஞ்சு, அந்த பிளாஸ்டரு, பேண்டேஜ் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே வேகமாக எதையோ நோக்கி அவர் பயணிப்பார். அதைப்போல் தனுர் ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வெற்றியை நோக்கி, லாபத்தை நோக்கி பயணிக்க போகிறார்கள். ஒரு ஸ்பீடு, ஒரு உத்வேகம், ஒரு கம்பீரம் இந்த மாதம் பிறந்து 10 நாட்களுக்குள் இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்து இவர்களை வேகமாகவும் விவேகமாகவும் இயக்கும். அப்போ ஒரு ஸ்பீடு, ஒரு கம்பீரம், ஒரு அட்மின்னு, ஒரு மார்க்கெட்டிங்கு, ஒரு கெப்பாசிட்டி, ஒரு லீடரு, ஒரு ஹெச்ஆரு, பலரை வைத்து பக்குவமாக வேலை வாங்குவது, இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் 10 நாட்களுக்குள் தொடங்கி விடுவார்கள். இப்போ எதையோ இழந்தது போல், பறி கொடுத்தது போல், ஒரு கஷ்டத்தில் இருப்பது போல் எல்லாம் இல்லாமல், ராசியாதிபதி உச்சம், மறைவு ஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ வாக்குல தெளிவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு தாறுமாறாக முயற்சிப்பார்கள். எல்லா பாலையும் அட்டெம்ப்ட் பண்ணுவார்கள். அது நோ பால்ரா, அது வைடுடா, அது ஸ்டேடியத்தை விட்டே வெளில போயிடுச்சுடா, பரவாயில்லடா நான் அங்கே போய் ஒரு 6 அடிக்கிறேன்டான்னு சொல்லி அர்த்தர் பல்ட்டி அடித்து பக்கத்தில் போகக்கூடிய வியாபாரம், ஆப்போசிட்டில் போகக்கூடிய வியாபாரம், இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத வியாபாரத்தை கூட எடுத்து கொண்டு அவர்களது இடத்திலோ கடையிலோ ஆஃபீஸிலோ வைத்து அதிலும் தூள் கிளப்புவார்கள் தனுர் ராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம்னு ஒரு பாட்டில் எழுதுகிறாங்க பாருங்க. அதை போல் செயலாற்றுவார்கள். ஏன்னா இவங்களுக்கு அந்த 20 நாட்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது 10-11 அதிபதிகளின் சேர்க்கையாக லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக நிகரற்ற லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கும் நிறைய கடன்களை அடைப்பதற்கும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, இந்த ஐடி போன்ற துறைகள், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், வெளிநாட்டு தொடர்பு, பயணம், இன்க்ரிமெண்ட் வரல, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், ப்ரொமோஷன் வரல அப்படிங்கிறதெல்லாம் சுருட்டி மூட்டை பையில் போட்டுவிட்டு
ஒரு குஷியாக, ஒரு ஸ்மார்ட்டாக, ஒரு வேகமாக, நல்ல லாபத்தை பெறக்கூடிய நபர்களாக, விறுவிறுவென்று செயல்படக்கூடிய நபர்களாக இவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பார்த்தோம்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானத்தில் அமர்ந்து இவர்களை சுருட்டிய அந்த சேட்டானை இப்பொழுது குரு தனது பார்வையால் சுருட்ட போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி இந்த மாதம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத இவர்கள் எடுத்துக்கொள்வது உச்சிதம். அதனை எடுத்துக்கொள்வது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் மேலும் நிறைய முயற்சிகள், வெற்றிகள், வாய்ப்புகள். இப்போ தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம். கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதி புதன் 11 லாபத்தில், லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதியுடன். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவன் மூலம், வாழ்க்கை துணைவர் மூலம் ஆதாயம், லாபம், தொழில் மேன்மை. ராசியில் செவ்வாய். அப்போ கணவன் உங்களுடன் இருப்பார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், சமாதானமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா குறிப்பாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாட்டான் தான் இவர்களை சுருட்டியது. நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், வீட்டில் நிம்மதி இல்லை, இடம் பூமியில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஹெல்த் அவுட்டு, இப்படின்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வை அந்த சாட்டானின் மேல் விடுவதனால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம், சந்தோஷம் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். எங்கே நம்ம காஷியஸாக இருக்கணும், குழந்தைகளுக்கு கல்வியில் ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் கேது. அது கூட நம்ம ஒரு பெரிய நெகட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்பாவிற்கு ஆன்மீகத்தின் மேல் ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அப்பாவிற்கு ஒரு ஆன்மீகத்தின் மேல், இந்த பூஜை புனஸ்காரங்கள் மேல் ஒரு பற்று ஏற்படும். இப்போ ராசியில் செவ்வாய், அப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் பரபரப்பாகவும் செயல்படும் பொழுது சில நேரத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுருவோம். சில நேரத்தில் நாம் பேசும் பொழுது வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நீங்கள் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுர் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை பத்திரமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.